ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதேம் சீரியல் ரிவ்யூ பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி எபிசோடு வந்து கொஞ்சம், அதாவது 100க்கு ஒரு 65% பரபரப்பாக போச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதான் உண்மை. ஸோ என்ன நடக்குது? ஃபஸ்ட்டு சீன் எனக்கு பிடிக்கல கைஸ், நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். இந்த பேர் பிடிச்சவங்களுக்கு வேணால் அந்த சீன் வந்து பிடிச்சிருக்குமே என்னமோ. எனக்கு ஃபஸ்ட்டு சீன் பிடிக்கலைங்க, சரிங்களா? அந்த கண்ணில் ஊதி விட்றதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, சரிங்களா? அதுக்கப்புறம் வேறு என்ன, தூசியை தட்டி விடும்போது ஹார்ட் துடிக்குதாம்மா. அப்போ இவ்வளோ நாளாக ஹார்ட் துடிக்காமல் இருந்து ஆதி செத்த போனமாக இருந்தானா, இல்லை இந்த அம்மா கைப்பட்ட உடனே ஹார்ட் துடிக்குதாம்மா? யாரடா இது பண்ண பார்க்குறீங்க? கோமாளியாக்க பார்க்குறீங்களா? இல்லை மக்களை ரொம்ப கோமாளியாக்குறீங்க. இல்லை, எனக்கு சத்தியமாக புரியல கைஸ். உண்மையிலே நம்மளை ரொம்ப கோமாளியாக்குறாங்க. பக்கத்தில் நிற்பாலாமா, தூரத்தில் போகும்போதெல்லாம் ஹார்ட் துடிக்குமாமா. அப்புறம் இவ்வளோ நேரம் வந்து பக்கத்தில் நின்று பேசிகிட்டு இருந்தேனே, அப்போல்லாம் ஹார்ட் துடிக்கலையா கைஸ்? துறையை போய் அடிக்க போனானே, அப்போ ஹார்ட் துடிக்கலையா? இல்லை, எனக்கு புரியலைங்க. இவங்க என்ன கான்செப்டில் வந்து சீரியல் எடுக்கிறாங்க, மக்கள் எல்லாத்தையுமே முட்டாளாக நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் உண்மை. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நினச்சி தான் சீரியல் எல்லாமே எடுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது கைஸ், சரிங்களா? யாருமே ஒரு ஒரிஜினாலிட்டியாக, ஒரு லாஜிக்காக, மக்கள் இந்த இடத்துல நம்மளை பற்றி என்ன யோசிப்பாங்கன்னு நினச்சிருந்தா இந்த மாதிரிலாம் எடுக்கவே மாட்டாங்க. அந்த அம்மா கைஸ் அவ்வளோ நேரம் கண்ணை ஊதிக்கிட்டு இருந்த வரைக்கும் அவன் பனியில் அந்த பஞ்சு வந்து ஒட்டியிருக்காது. அதுக்கப்புறம் படுக்க போவேன்ட்டு ஒரு ஸ்டெப்பு நகருவா இல்லையா, அப்பையும் அந்த இடத்துல பஞ்சே ஒட்டியிருக்காது. அதுக்கப்புறம் எப்படி அந்த இடத்துல பஞ்சு வந்துச்சு? எப்படி வந்துச்சு? இல்லை இவ சேலையிலேருந்து பஞ்சு வந்து அவன் சட்டையில் ஒட்டிருச்சா? யார்கிட்டடா காது குத்துறீங்க? ஒரு அளவாகிடுங்க. ரொம்ப லாஜிக் இல்லாமல் சீரியல் எடுத்திங்கன்னா எவன் பார்ப்பான்? ஒரு நாய் கூட பார்க்காது. நாய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாய் கூட பார்க்காது. ரொம்ப கேவலப்படுத்துறீங்க, மக்களை வந்து ரொம்ப கேவலப்படுத்துறீங்க. என்ன எடுத்தாலும் இந்த ஜனங்க பார்ப்பாங்க, இந்த ஜனங்க ஒரு முட்டாள் ஜனங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? அந்த தாட்டை தயவுசெய்து மாற்றிடுங்க. ரொம்ப கேவலமாக இருக்குது. பக்கத்துலேயே நின்று பேசுவோம். கைஸ், அப்போ நேற்று வந்து பேசிகிட்டு இருந்தால கைஸ், அப்போல்லாம் வந்து ஹார்ட் துடிக்கலையா? இவள் வந்து கையை வச்சோடனே ஹார்ட் துடிக்குதாம்மா. அப்போ அவ்வளோ நேரம் அந்த வாசுவோட இதையும் தூங்கிட்டு இருந்துச்சா? பார்க்க ரொம்ப கேவலமாக இல்லை? அப்புறம் வேற என்ன, நம்ம துறை வந்து ரெவெஞ்ச், நான் தான் சொல்லையா இந்த ஸ்டோரி வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரின்னு. அதுக்கு எடுத்துக்கடுத்தா இன்றைக்கி எபிசோடு. ஸோ என்னையை வந்து அவன் எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டான். ஸோ அவனால் அவன் கையை உடைக்கணும். இது என்ன ரிவெஞ்சு? துறை ஏற்கனவே ஒரு கேடு கட்டவன், சரியா? அதனால தான் வாசுவே வந்து உன்னை முத்தி இருப்பான். ஆனால் அப்படி இருந்து அவன் அன்னை அடிச்சுமே இவன் திருந்தலை அப்படின்னா இவன் என்ன ஒரு கேரக்டர், என்ன ஒரு ஜென்மம்? ரொம்ப கேவலமான ஒரு கேரக்டர் இந்த துறை கேரக்டர். ஸோ ஆதி கையை உடைக்கணும்னு பிளான் போட்டு ஆதியை ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பாப்பிலாட்டிருக்கு. சொன்ன உடனே 2 பேர் போய் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. இதுக்கு இடையில் நம்ம ஆதி என்ன பண்ணுறாரு தெரியுமா? நம்ம அந்த அம்மா கையை வச்சோடனே இவருக்கு காட்டு துடிக்குது இல்லையா, உடனே மண்டை யோசனைக்கு போயிடுச்சு. ஐயோ என்னது இது, பாரதியை பார்த்தா மட்டும் நம்மளுக்கு காட்டு துடிக்குது, பாரதி இங்கிட்டு போனால் காட்டு துடிக்குது, பாரதி அங்கிட்டு போனால் காட்டு துடிக்குது, பாரதி பக்கத்தில் வந்தால் மட்டும் காட்டே துடிக்க மாட்டேங்குது, அவள் கையை வச்சோடனே காட்டு துடிக்குது. என்னடா நினச்சிட்ருக்குறீங்க, என்ன நினச்சிட்ருக்குறீங்க? உடனே ஏன் இப்படி எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரே மண்டைக்குள்ளே ஒரே திங்கி நம்ம ஆதிக்கு. உடனே டாக்டர் பேசியிருப்பாங்க இல்லையா, அந்த டாக்டர் நினச்சி பார்த்துட்டு காலையில் ஒரு பிளான் போடுறாப்புல. என்ன பிளான் அப்படின்னா, நம்ம இது ஃபோன் நம்பர் மறந்துட்டாராம்மா, ஃபோன் நம்பர் இல்லையாம்மா. ஆனால் டாக்டரை போய் பார்க்கணும், இந்த டாக்டரை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா ஃபோன்லேருந்து கண்டிப்பாக அந்த டாக்டரை ஃபோன் நம்பரை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக மித்ராவும் சார்ஜ் போட்டு போவாளா, போய் ஃபோன் நம்பர் எடுத்துருவார். எடுத்த உடனே டாக்டர்கிட்டையும் பேசிட்டு அந்த அம்மாவும் நான் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன் ஆதி, வந்து பாருங்கள், 3 நாள் எனக்கு லீவு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் வர சொல்லிடுது, லொக்கேஷனையும் அனுப்பி விட்ருது. ஸோ இதில் வந்து ஆதி வந்து ஒரு என்ன தப்பு பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது வாரிசு சீரியலில் வந்து சிபியும் தமிழும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணாங்க அப்படின்னா அது வந்து வெற்றின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம ஆதி இந்த பாரதி கூட சேர்ந்து சுற்றுனான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஆப்புன்னு அர்த்தம். உண்மையே தான். இவன் வர்றவன் என்ன, ஆதி வந்து என்ன பிளான் போட்டான்,
டாக்டரை பார்க்கணுன்னு பிளான் போட்டான். அப்போ அவனே கிளம்பி போக வேண்டியதானே, எதுக்கு இந்த கூமுட்டையை கூட சேர்த்துட்டு சுற்றணுன்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக இவன் போகிறாள்ல, அவன் துரை வந்து எதாவது செய்வானா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு மித்ரா கையால் துரை தான் நல்லா வாங்கி கட்டிக்க போகிறான். ஏற்கனவே வந்து ஆதி மேலே கையை வச்சது நீ தான் சொல்லி ஆஃபீஸில் வெளுன்னு வெளுத்தா. சரியா? இது வந்து ஆதி கையை மட்டும் இவன் உடச்சான்னு வச்சுக்கோங்களேன், துரை மித்ரா கையால் செத்தான். பாரதி ஒரு புள்ள பூச்சி கைஸ், அது ஒரு கூமுட்டைங்க. இந்த மாதிரிலாம் ஒரு போல்டாவோ ஒரு இதாவோ என்ன செய்ய மிஞ்சி போனால் என்ன செய்வா நீங்கள் சொல்லுங்கள்? இப்போ ஆதி கையை வந்து துரை வந்து உடச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், பாரதி என்ன செய்வா? துரையை போய் இப்படி அடிப்பாளா? துரையை போய் கையை பிடிச்சி ஏன்டா என் புருஷன் கையை உடச்சேன்னு சொல்லி கேட்பாளா? ஒன்றும் கேட்க மாட்டான். சரியா? ஒன்றும் கேட்க மாட்டான். ஐயோ ஆதி கையை உடச்சிட்டானே, டேய் துரை ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவளோட ரியாக்ஷன் அவ்வளோதான். உடனே வந்து தாட் பூட்னு வேஸ்ட் ஆஃப் ஃபெலோ. ஆனால் அதே இது மித்ராக்கு இவன் தான் ஆதி கையை உடச்சான்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், துரை செத்தான். சரியா? ஏற்கனவே வந்து அவன் மிரட்டி தான் வச்சுருப்பான் மித்ரா. உன்னால் ஆதிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, இந்த மித்ரா வந்து நான் யாருன்னு காமிக்க வேண்டியது இருக்குன்னு ஏற்கனவே ஆஃபீஸில் வச்சே மிரட்டியிருப்பான். இது மட்டும் துரை தான் செஞ்சான்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், செத்தாவன். ஆமாம் கேஸ், உண்மை தானே. நான் உடனே மித்ராவுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா அப்படி சொல்லாதீங்க, மித்ராவளும் கெட்டவளும் தான், சரிங்களா? ஆனால் அவள் வந்து ஆதிக்கு ஒன்றுனோடனே துடிக்கிறா பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஒரு விஷயந்தான் வந்து நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. பாரதி வந்து துடிப்பாங்க, சரிங்களா? துடிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, ஆனால் ஒரு ரியாக்ஷனும் காமிக்க மாட்டாங்க. அதுதான் அவங்கக்கிட்ட இருக்கிறது ஒரு இது. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான். இதில் ரிவ்யூ பண்ணுற அளவுக்குலாம் வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ துரை வந்து இங்கிட்டு பிளான் போடுறாப்புல. மித்ரா வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த பாரதியும் ஆதியும் ஒன்றா போகிறது இவளுக்கு டவுட் ஆகி போச்சு. ஆதியும் பாரதியும் ஆதி மேலே டவுட் ஆகி போச்சு. ஆதி ஏன் இப்படி நடந்துக்கிறாரு, வினோதமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு டவுட் ஆகி என்ன பண்ணுறா அப்படின்னா, நேராக துரைக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஆதியும் பாரதியும் எங்கேயோ கிளம்பி போகிறாங்க, நீ அவங்கள ஃபாலோ பண்ணு, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி மித்ரா கால் பண்ணி சொல்லிடுறாப்புல. சொன்னோடனே அந்த இடத்துல இவன் கையை உடச்சான்னு வச்சுங்களேன், அப்போ யார் மேலே தப்பு வரும்? துறை மேலே தானே அவளுக்கு மைண்டு அங்கே தானே போகும். ஏன்னா துறையை அடித்து அவமானப்படுத்தினது மித்ராவுக்கும் தெரியும், எல்லாருமே தான் பார்த்தாங்க. அப்போ ஆதிக்கு ஒரு பிரச்சனை, ஆதி வந்து ஆதி கையை உடச்சானா கண்டிப்பாக துறை மேலே தானே டவுட்டு வரும் மித்ராக்கு. அப்போ அது துரை செத்தான், அவ்வளோதான். அவளே கூட்டு வந்து வச்சுட்டு அவளே துறையை வந்து ஒன்றுமில்லாமல் ஆக்க போகிறான்னு மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனால் இதெல்லாம் விட ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறது எல்லாம் மறந்துட்டாங்க. நம்ம வாசு தான். ஆதி கையை உடைக்கிற அளவுக்கு வாசு விட்டுருவானா? புழிஞ்சு எடுத்துட மாட்டான், அவ்வளோதான். நீ அடுத்து துறைக்க ஆப்பு தான். சரிங்களா? ஆதி மேலே கையை வைக்க விட்டுருவானா வாசு? கண்டிப்பாக வாசு தான் வந்து கண்டிப்பாக காப்பாற்றுவான்னு நினைக்கிறேன். இல்லாட்டினா ஆதி அடிக்க போகும்போது பாரதி இது அப்படியாவது வாசுன்ற பேரை ஒரு தடவையாவது வாயிலிருந்து சொல்லுவாளான்னு பார்ப்போம், இல்லை வாசுவையாவது கூப்பிடுவாளான்னு பார்ப்போம், வாசு அப்படின்னு கத்துவாளான்னு பார்ப்போம், ஹெல்ப்புக்காக கூப்பிடுறாளான்னு பார்ப்போம், அந்த புருஷனை அந்த தாயை அப்பயாவது நினைக்கிறாளான்னு பார்ப்போம். அந்த கூமுட்டை எப்போ பார்த்தாலும் ஆதியோட மயக்கத்திலே இருக்கிறாங்க மேடம், மயக்கத்திலே. அப்புறம் மற்ற சீரியல் கார்த்திகை தீபம் சந்திராவை வச்சு செஞ்சுட்டாங்களாட்டு இருக்குது. அடி சும்மா செம்ம அடி, உங்கள் வீட்டடி எங்கள் வீட்டடியில் அத்தான அடி. ஆனால் நல்ல நடிப்பு சந்திராவுக்கு, சூப்பராக நடிச்சிருக்காங்க, வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் நம்ம மயில் வாகனம் சூப்பராக ஆக்டிங், அவர் டாக்டரு, அவரே சாமியார். ஸோ எல்லா விதமான ஆக்டிங்ஸ் வேறு லெவலு, சூப்பர் சூப்பர் சூப்பர். வாரிசு சீரியலில் தமிழை இப்போ தான் வந்து காணும்னு சொல்லி ஜனாமாக்கே சொல்லியிருக்கீங்க. அப்புறம் அந்த இது போடுவாங்க, ப்ரோமோ போடுவாங்கல்ல, அதில் பார்த்தேன் தமிழை அப்படியே கண்டுபிடிச்சி சிபி கூட்டிகிட்டு வந்திருப்பாராட்டிருக்குது. உடனே நம்ம ஜனாமா சாப்பாடெல்லாம் போட்டு ஊட்டி விட்டுட்டுருக்குறாங்க, பார்த்தேன். தமிழ் வீட்டுக்கு வந்துடுறாப்பிள்ளையாட்டிருக்குது. அப்புறம் அந்த என்னது சந்தியா ராகமாமா, அது என்ன கைஸ், அது சீரியல் அவ்வளோ கேவலமாக போயிட்டுருக்குது, ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு, வாந்தி எடுக்கிற மாதிரி. என்னவா திடீர்னு இந்த அம்மாவுக்கு டான்ஸ் மேலே அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இந்த மாயா அக்காவுக்கு?
அந்த சின்ன பையனை போட்டு அந்த அடி அடிச்சு. நான் தான் சொல்லலையா, குழந்தைங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ குழந்தைங்கள இது பண்ணுற மாதிரியோ சீன்ஸ்லாம் எடுக்காதீங்கன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு மைனஸ் மார்க்காக தான் அமையுமே ஒழிய மைனஸ் பாயிண்ட்டாக தான் அமையும். அந்த குழந்தைய போட்டு அத்தனை அடி அடிக்கிறது. பொய் சொல்லிட்டானா சரி, மிரட்ட வேண்டியதான். அதுக்காக காதை பிடிச்சி திருவுறது அடிக்கிறது எதுக்கு இந்த வன்முறை? குழந்தைங்களை டார்ச்சர் பண்ணுற மாதிரி சீன்ஸ் ஏற்கனவே நம்ம இதயம் சீரியல்லே நம்ம பார்த்துட்டு நம்ம நொந்து கிடக்குறோம். மறுபடியும் எல்லா சீரியல்லையும் இதே மாதிரி பொழப்பத்தனத்தை கொண்டு வந்தீங்கன்னா கேவலமாக இருக்குது. குழந்தைங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரிலாம் எடுக்காதீங்கப்பா, முடியல. ஏற்கனவே சந்தியாராக வாந்தி எடுக்கிற மாதிரி தான் இருக்குது, இதில் இது வேறையா சுத்தம். அப்புறம் வேற என்ன, ஈரா சீரியலில் ஒரு வழியாக அவன் ராகவே உண்மையை சொன்ன உடனே எல்லாம் வந்து மாறன்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்களாட்டிருக்கு. ஆனால் இந்த உண்மையை வந்து ராமச்சந்திரன்கிட்ட மறைக்கிறாங்களாமா. கேஸ் இதெல்லாம் ஒரு லாஜிக்கே இல்லை கேஸ். எல்லா சீரியல்லையும் அந்த பெரிய ஆம்பளை இருப்பாய் பார்த்தீங்களா, அவங்கள மொக்கத்தனம் தான் பண்ணுறாங்க. சந்தியா ராகத்தில் அந்த அவன் ரகுராம்கிட்ட எந்த உண்மையும் சொல்ல வேண்டாம், பெரியப்பாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவார், பெரியப்பாவுக்கு தெரிஞ்சா செத்து போயிடுவார், உயிரை விட்டுருவார். என்ன இது? அதே மாதிரி இங்கேயே ராமச்சந்திரன்கிட்ட எதையும் சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. என்ன இது? எல்லாத்தையும் இவங்களே தூக்கி நட்டமாக தூக்கி நிப்பாட்டிடுவாங்களா? ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய ஆள் எதுக்கு இருக்கிறாங்க? நல்லது கெட்டது சொல்கிறதுக்கு தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஐயோ சாமி, நாட் ஓன்லி இந்த சந்தியாரகம் வீரா சீரியல், எல்லா சீரியல்லையுமே வந்து உண்மைகளை மறைச்சு என்னத்தை இவங்க கொடி கட்டி சாதிக்க போகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. கேவலம் முடிச்சவங்க. அப்புறம் வேறு என்னப்பா, அவ்வளோதான். வேறு எந்த சீரியல் நான் ரிவ்யூ வச்சு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், வேறு எதுவுமே நான் இது பண்ணலை. ஸோ பார்த்தா தான் நம்ம எதாவது சொல்ல முடியும், நம்ம பார்க்காம எப்படி நம்ம ரிவ்யூ பண்ண முடியாது இல்லையா? ஸோ மொத்தத்தில் வந்து அண்ணாமலை குடும்பம் ரொம்ப வேஸ்ட்டு. அந்த சீரியலில் நல்லாவே இல்லை, ரொம்ப வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் வேறு என்ன, இந்த வாகை சூடவா எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 எபிசோடு வரைக்கும் நல்லா கொண்டு போவேன் கேஸ். அதுக்கப்புறம் பேய் பூதம் பிசாசு எதையாவது கொண்டு வந்து உள்ளே விடுவாங்க. எல்லா சீரியலும் ஒரே மாதிரி தான், சினிமா பேஸ்டு காப்பி பேஸ்டு மாதிரி தான். அப்புறம் வேறு என்ன, ஸோ மொத்தத்தில் இதயம் சீரியல் வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரியாக தான் போயிட்டு இருக்குது. பரபரப்பான்னு சொல்ல முடியாது, பரபரப்புக்கு கொஞ்சம் கம்மி, அவ்வளோதான். நான் கூட நினச்சேன் கைஸ், பரவாயில்ல மித்ரா செல்லேருந்து ஃபோன்லாம் எடுத்து ஏதோ கதை கொஞ்சம் விறுவிறுப்பாக போகிற மாதிரி இருக்குதே, ஆதி ஏதோ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நினச்சாலும் அடுத்து அப்படியே டேரக்டர் சாருக்கு என்ன மூடு வரும்னு தெரியாது, கதையை மாற்றிட்டு போயிடுவாப்புல. சரியா? அதனால் பார்க்கலாம். நீ துறைக்கு வந்து ஆக்சுவலாக 3 பேர்த்துக்கு இதில் ஒரு இது இருக்குது கைஸ். என்னென்னா துறைக்கு ஆப்பா, ஆனால் துறைக்கு வந்து 2 பேர்த்தால் ஆப்பு இருக்குது, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆதி மேலே கையை வச்சான் அப்படின்னா வாசு வந்துடுவான். சரியா? மறுபடியும் அதே மாதிரி ஆதி மேலே கையை வச்சானா மித்ரா வந்து துறையை அடிப்பாள். ஸோ 2 பேர்த்துக்கிட்டேயுமே ஆபத்து இருக்குது துறைக்கு. சரியா? எனக்கு தெரிஞ்ச துறை வந்து அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு சவனேன்னு எங்கேயா ஊரை பார்த்து கண்காடாத இடத்துக்கு போய் நிம்மதியாக பொழப்புத்தனத்தை ஓட்டினானா நல்லது. இல்லாட்டினா இவங்க 2 பேர்த்திட்டு சிக்கி சின்னவனமாக தான் ஆக போகிறது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. சரியா? அப்புறம் வேற என்ன, தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிறான் துறை, அவ்வளோதான். ஏன்னா ஏற்கனவே அவங்க அண்ணனோட ஆத்மா வந்து ஆதி உடம்புக்குள்ளே வந்துட்டு போயிட்டுருக்குங்கிறது அவனுக்கு தெரியும். தெரியாமலாம் இல்லை, தெரிஞ்சே இவன் கையை வைக்க நினைக்கிறான் அப்படின்னா அப்போ எவ்வளோ ஒரு முட்டாளாக இருப்பான்னு நீங்களே பார்த்துக்கங்க. சரியா? ஸோ மொத்தத்தில் மித்ராக்கிட்டேயும் வாசுக்கிட்டேயும் நல்லா வாங்கி கட்டிக்க போகிறான் நம்ம துறை. சரியா? அப்புறம் இந்த ஆதி வந்து ஒரு தப்பு பண்ணுறான்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதை அப்படியே மறந்துட்டேன் அந்த பாயிண்ட்டை. கைஸ் ஏற்கனவே வந்து 2 தடவையோ 3 தடவையோ அந்த கூமுட்டையை காஞ்சிபுரத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு யூஸுமே இல்லை. சரியா? இந்த லூஸு தானும் வாழக்கூடாது மற்றவங்களையும் வாழக்கூடாதுன்ற ஒரே ஒரு கேரக்டர் பார்த்திங்கன்னா அது நம்ம கூமுட்டை தான், பாரதின்ற ஒரு கூமுட்டை தான். இப்போ மறுபடியும் இந்த கூமுட்டையவே தூக்கிட்டு திரியிறான் இவன், யார்? ஆதி. அவளை கூட்டிகிட்டு போகாமல் விட்டுருக்கலாம்ல, எதுக்கு இந்த டாக்டர்கிட்ட ஆதி வரணும்? அப்போ என்னமோ இருக்க போகுது நடக்க போகுதுன்னு அந்த இடத்துல அவள் எதுவுமே செய்ய விட மாட்டாளா கைஸ்? இல்லை டாக்டராகவே எதையும் சொல்ல விட மாட்டாளா கைஸ்? அப்புறம் என்ன வெங்காயத்து கேஸ் இவனை கூட்டிகிட்டு போகிறான்? முட்டாள்தனமாக இல்லை, அவள் எதுவுமே செய்ய விட மாட்டா, அதுதான் உண்மை. அந்த பாரதி கூமுட்டை எதுவுமே செய்ய விட மாட்டா. மறுபடியும் ஆதி பண்ணுற தப்பே இதுதான். எப்போ பார்த்தாலும் இந்த கூமுட்டையை கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறான். அவனால் அவனுக்கு ஒரு யூஸும் கிடையாது.
அவள் எந்த சூழ்நிலையும் வாயை திறக்கவே மாட்டான். நீ டாக்டர் கடவுளே வந்து சொன்னாலும் அந்த லூஸ் வாயவே திறக்காது. அதுதான் உண்மை. இப்போ பாருங்கள், நீங்கள் வேணாலும் பாருங்கள், இப்போ டாக்டர்கிட்ட போகிறா, டாக்டர்கிட்ட போனோடனே அந்த அம்மா பாரதியை பார்த்தோன்னே ஷாக்காகி நிற்க போகுது. சரியா? உடனே எதுவுமே சொல்லாதீங்கன்னு இவள் கையெடுத்து கும்பிட போகிறா. இதுதான் ஏதோ ட்விஸ்ட்டு நடக்கும். 2 பேர் பார்த்துட்டு வெளியே வரையில் இந்த துறையோட ஃபைட்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியாத்தான் என்னோடய கணிப்பு. ஆனால் டைரக்டர் சார் என்ன யோசிச்சிருக்காருன்னு தெரில. ஏன்னா அவங்க தான் ரூம் போட்டு உட்காந்து யோசிப்பாங்க இல்லையா? நம்மளை விட பெரிய சீரியல் எடுக்கிற திறமைசாலிகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா? அதனால் அவங்க வேறு விதமாக கூட யோசிப்பாங்க. பார்ப்போம் என்ன யோசித்து என்னத்தை மண்ணாங்கட்டி எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே கேஸ், வேறு என்ன? கண்டிப்பாக உங்களோட நிறை குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நேற்று வந்து ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, ஏதோ இன்டர்நெட் ப்ராப்ளம், அதனால் உங்களோட ரிவ்யூ என்னால் பார்க்க முடியல. ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க, பொறுமையாக பாருங்கள். ரிவ்யூ கேட்டுட்டு உங்களோட நிறை குறைகளை கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் பேசுகிற எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோட தனிப்பட்ட கருத்து. சரிங்களா? நான் யாரையும் ப்ளேம் பண்ணலை, யாரையும் நான் வச்சு நான் இது பண்ணலை. எனக்கு ஹீரோவோ ஹீரோனோ யாரையுமே எனக்கு பிடிக்கல, அதெல்லாம் 2வது விஷயம். எனக்கு வந்து ஸ்டோரி நல்லா இருக்குதா, அவ்வளோதான். மற்றபடி இவங்களுக்கு நான் ஃபேன் பேஸ்டு அப்படிலாம் எனக்கு எதுவுமே கிடையாது கேஸ். ஏன்னா சரிங்களா? ஆதி நல்லா நடித்தா ஆதியை பாராட்டுவோம், பாரதி நல்லா நடித்தா பாரதியை பாராட்டுவோம், மித்ரா நல்லா நடித்தா மித்ராவை பாராட்ட போகிறோம், அவ்வளோதான். இதில் வந்து நம்மளுக்கு இவங்களுக்கு தான் ஃபேவர், அவங்களுக்கு தான் ஃபேவர்லாம் கிடையாது. ஸோ நோ ப்ராப்ளம். கண்டிப்பாக உங்களோட நிறைய குறைகளை சொல்லுங்கள். சரிங்களா? நம்ம நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாமா? அப்புறம் நாளைக்கு சனிக்கிழமை நினைக்கிறேன். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சீரியல் கிடையாது. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரில. நாளைக்கு யாருக்கு அடி உழுக போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். சீக்கிரமாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அப்புறம் வியூஸ் வந்து ரொம்ப 100 முந்தியாவது 100ஆவது தொட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ 100 கூட தொட மாட்டேங்குது. ஸோ என்ன ப்ராப்ளம் தெரியல. ஸோ கைஸ், எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இது வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சீரியலில் லைவ் போகலாமா? எல்லா சீரியலுமே, அதாவது எனக்கு வந்து டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் எனக்கு செட் ஆகாது. ஸோ மார்னிங் டைமில் வந்து ஒரு 2 குறிப்பிட்ட தொடர்ந்து வந்து லைவ் வேண்டாம். ஒவ்வொரு நேரம் வந்து நம்ம இந்த மாதிரி ரிவ்யூ போட்டுக்கலாம் வீடியோவாக. ஒவ்வொரு நேரம் வந்து நம்ம லைவ் போகலாமா? இது என்னோடய ஆப்ஷன் தான். நான் உங்ககிட்ட கேட்குறேன், சஜஷன் கேட்குறேன். நீங்கள் ஓகே சொன்னால் நம்ம லைவ் போகலாம். சரிங்களா? லைவாகவே இப்போ சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கையே வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது எனக்கு வந்து மைண்டில் ஒரு உதயமான ஒரு ஐடியா. சரியா? இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஓகே சொல்லுங்கள். நம்ம வேணால் அந்த மாதிரி லைவில் நம்ம வீடியோ பண்ணி போடலாம். நாட் ஓன்லி இதயம் சீரியல், கார்த்திகை தீபம், வாரிசு, சரிங்களா? மத்தியானம் போடுற சீரியலில் வந்து இந்த 3 சீரியல். சரிங்களா? எப்போருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்? ஒரு 11 o'clockலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை எப்போருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லுங்கள். ஆனால் என்னால் கண்டினியூட்டியாக லைவும் போட முடியாது கைஸ், அதையும் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஒரு குறிப்பிட்ட, அதாவது வாரத்தில் வந்து இப்போ 2 நாளில் ஒரு 3 நாள் மட்டும் நம்ம லைவ் போய்க்கலாம். எல்லா நாளெலாம் என்னால் லைவ் போக முடியாது. சரிங்களா? ஏன்னா பர்சனல் ஒர்க்கும் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அதனால் இது என்னோடய ஒரு சஜஷன் தான். நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம லைவ் போகலாமா என்னன்னு. நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா நம்ம போகலாம். ஓகே, பாய், நாளைக்கு பார்க்கலாம்.